என்ன பரமஜா எப்படி இருக்க? குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி மைக் மாட்டிக்கலாம். இது ஒரு மேக்னெட் மைக் மாதிரி. எஸ், இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னா, இந்த ஃபேஷியல் ரேஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக ஷேவ் பண்ணலான்னு. ஆனால் எப்படி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் மாதிரி நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நானே இதில் வந்துட்டு ப்ரோ அப்படிலாம் இல்லை. நான் எப்படி பண்ணுவேன், இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் பண்ணுவேன். ஸோ இந்த 4 இயர்ஸில் எனக்கு எந்த பிரச்சனையுமே நான் பண்ண ஒரு டெக்னிக்கில் வரல. அதனால உங்களுக்கு இதே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு இல்லை. இது யார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸில் வந்துட்டு ரொம்ப நிறைய அன்வான்ட் ஹேர் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஆண்கள் இருக்கிற மாதிரி ஒரு லுக், நிறைய மீசை இருக்குது, தாடி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு கொஞ்சோண்டு ஹேர் மட்டும் இருந்தாலே எனக்கு வந்துட்டு பெருசாக பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு தான் சொன்னேன், ஒரே ஒரு டைம் வந்துட்டு எனக்கு ஒருத்தங்க பண்ணி விட்டாங்க. எனக்கு அவ்வளோக்கா ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் என் ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கிறதும், ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டாலும் அது பிளெண்ட் ஆகிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, சார் பேசாமல் நம்மளும் ஃபேஷியல் ரேசர் வச்சு பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ரிச்சுவல் மந்த்லி ட்வைஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணி கிட்டத்தட்ட 20 days ஆகுது. அதனால உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லெட்ஸ் கெட் இன்டு தி vlog. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்னோட குட்டி குட்டி vlogsக்கும் மினி vlogsக்கும் பெரிய vlogsக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போடணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ரேசர், சரிங்களா? இது வந்துட்டு சினோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது நான் நார்மலாக இது வந்துட்டு ரொம்ப பார்த்து வாங்கணும்லாம் எதுவுமே இல்லை. ஹெல்த் அண்ட் க்ளோ போங்க அப்படிலாம் ஃபேஷியல் ரேசர்னு சொல்லிட்டு அமேசானில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய வரும், சரிங்களா? இப்படி இருக்கும். இந்த மூடி வந்துட்டு எப்பவுமே இப்படி க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா இது துரு பிடிச்சு போயிடுது. ஸ்டீல் மாதிரி இருக்குல்ல, இந்த பிளேடு வந்துட்டு துரு பிடிச்சு போயிடுது க்ளோஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். ஒரு துண்டு எடுத்து இப்படி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ மெயின்டைன் இட். இது இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு இல்லவே இல்லை. எனி ஷோரூம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நைக்கா அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேஷியல் ரேசர்னு கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க. இந்த ஷேவிங் செட்டில் ஒரு ஷேவிங் ரேசர் இருக்கலாம், அதை வச்சுலாம் ஃபேஸில் பண்ணிடாதீங்க, சரியா? அது நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆக்கி விட்டுரும், ஹார்ட் ஆக்கி விட்டுரும். இது உங்களை எதுவுமே பண்ணாது. ஸோ ஹவு டு யூஸ் திஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபேஸை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி தலையை கட்டிக்கணும். என்னோட ஃபேவரட் கிளிப் இது பார்க்குறீங்களா? இது எப்படி இருக்கும்னு ஒரு போ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தலையை நல்லா நார்மலாக கட்டிக்கோங்க. ஃபேஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி ரொம்ப ட்ரையாக வச்சுருக்கேன். வந்த உடனே வாஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எனி ஃபேஸ் வாஷ், எனி சோப் நீங்கள் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. இந்த ஸ்கின் அதுக்கு எனி ஃபேஸ் வாஷ், எனி சோப் ஆர் எனி பாடி வாஷ் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த ஃபேஷியல் ரேசருக்கு ஆர்கானிக்காக அப்படி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபோம் வரணும், நுர வர மாதிரி, அது மட்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பேர் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி பொறுமையாக ரேஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் வேணால் போடுறேன். இது வரைக்கும் நான் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, அது பெருசாக இருக்குது. ஸோ வீட் கதவை திறந்து வச்சுட்டு வந்திருக்கேன். பள்ளி வந்துடும், வெயிட் பண்ணுங்க. ஏய் போவல்ல, நல்லா நுர வர மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. இது நியூட்ரிஜனா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நுர வர மாதிரி இது எடுத்துட்டு மைக்கில் படாமல் நான் பண்ணணும். இப்படி பண்ணுறோம். நுர வருதா? நான் கண்ணாடியை பார்த்து மட்டுமே இது வரைக்கும் ஃபேஸ் ஹேர் இருக்கேன். முதல் டைமு இது எடுத்து பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இப்படி நுர வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஷியல் ரேசர் எடுத்துக்கிறோம். அந்த போகிற மாதிரியே இல்லை. இது வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது பண்ண மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இதாகும். இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஹேண்டில் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ பேசிக்காக தயவு செஞ்சு ஃபேஸில் எந்த ஒரு இதுவும் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணாதீங்க, உங்கள் அம்மா இல்லைனா யாராவது அப்பா அவங்கள பண்ண வைங்க, சரியா?
ஸோ ஐ வாண்ட் டு see the mirror. மிரர் எவ்வளோ தூரமாக இருக்கு தெரியுமா? தெரியுதா ஹேர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ இட். ஸோ திருப்பி இங்கே சோப் இருக்குல்ல, திருப்பி பண்ணிங்கன்னா இப்படி சோப் வரும். பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹேரை வந்துட்டு நான் கழுவிட்டேன். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டு, கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறையா ஹேர் இருக்கும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் நீங்கள்லாம் பண்ணும்போது, ஏன்னா தொண்டை. ஸோ ஐ வாஷ் இட் அகெயின். அண்ட் அதே சோப்பு இருக்கும். எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இந்த சைடு நான் ஒன் சைட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. திருப்பி கழுவிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது நானும் நிறையா அடி உலக்கீரெலாம் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த சைடு இப்போ கொஞ்சம் நேரம் வந்துருச்சா, இந்த சைடு இன்னும் ஈஸி. ரைட் ஹேண்ட் நீங்கள் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எங்கெல்லாம் எடுக்கணுமோ அவங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய. ஸோ இது எப்பவுமே இந்த கிருதா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி இருக்குல்ல, இப்படி பண்ணி பாதி ஆக்கிடுவேன். ஸோ நல்லா சைடை தள்ளி விட்டுருவேன். இப்போ பாருங்க, இப்போவே ஆக்கிட்டேன். தெரியுதா முடி வருது? ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு ஹேர். அதுவும் வேணான்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு. நிறைய பேர் இது பண்ணுறதே வந்துட்டு ஐயோ தப்பு அப்படின்னு. இல்லைடா, அப்படிலாம் இல்லவே இல்லைடா. நான் 4 இயர்ஸாக பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஆனால் யாருக்குமே இது பண்ணதுக்கப்புறம் ஓவர் ஹேர் க்ரோத் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. முன்னாடி என் ஃபேஸை பார்த்ததுக்கும் இப்போவும் செம்ம கிளியராக இருக்கும். ஆக்சுவலி பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு வீடியோவோட பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி எடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட், இட்ஸ் டன். முகத்தை கழுவிட்டு சும்மா கமலஹாசன் மாதிரி இருங்க. என்ன ஏமல வம்புகளுக்கிய மைக்கோட முகத்தை கழுவி இருக்கேன். நான் போறேன் எனக்கு வேணாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வந்துட்டு முகத்தை லைட்டாக டேப் பண்ணி இப்படி பண்ணிட்டோமா, இப்போ ஒரு சின்ன ஒரு சென்சேஷன் இருக்கும். லைட்டாக நம்மளோட ஃபேஸ் வந்து லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜெல் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வந்துட்டு போஸ்ட் கேராக இன்டென்ஸ் கூலிங் ஜெல் தான் போட்டிருக்கேன். என்னோட அலாம் குயிக் வந்துட்டானுங்க. ஸோ இன்டென்ஸ் கூலிங் ஜெல் தான் நான் போஸ்ட் கேருக்கு எப்பவுமே போடுவேன். அதை அப்படியே சில்லுன்னு ஆக்கிடும், அப்படி நான் போயிடுவேன். ஸோ இப்போவும் அதான் போட போகிறேன், இங்கே எட்டு வரேன். ஸோ இன்டென்ஸ் கூலிங் ஜெல் இயற்கையிலேருந்து, ஆர் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆலோவேரா ஜெல் எது வேணாலும் போடலாம். இதுதான் போடணும், இந்த ஒரு ப்ராடக்ட் போடுங்கன்னு நான் அப்படிலாம் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி எடுத்துகிட்டு எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் பண்ணுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியுதா. ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி க்ளோஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு வேளை பிகினராக இருக்கும்போது எங்கேயாவது விட்டு கொடுத்து அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுனாலும் யூ கேன் யூஸ் திஸ். இது நல்லாவே உங்களுக்கு அந்த சூதிங் எஃபெக்டை கொடுக்கும். இவ்வளவு தான். ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிசிஓடி இருக்கிறவங்க நிறைய பேரை நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு பேஷண்ட்ஸாக பார்ப்பேன். அப்போது தாடி மீசை இப்படி தான் வருவீங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்ல அழகு தான். பட் ஸ்டில் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேசாமல் நீங்கள் ஈஸியாக ரேஸ் பண்ணிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பண்ணிட்டு வந்துடுவாங்க. அக்கா நீங்கள் சொன்னீங்க பண்ணேன், ஆனால் எனக்கு கரெக்டான ஒரு இது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் இது சொல்லுவேன். ஸோ நீங்கள் இன்டென்ஸ் கூலிங் ஜெல்லும் போடலாம், அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஏதாவது ஒரு பாடி ஆயில் போடலாம் நீங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஆயிலும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அதுவுமே ஏதாவது ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் அந்த புண்ணை வந்துட்டு ஆற்றி கொடுத்தோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டுட்டோரியலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டு சும்மா சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் அக்கா தங்கச்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் வச்சுக்கோங்க. உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு எங்கேயாவது போய்
வெட்டு குத்து வாங்கிக்கிற கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நான் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கும் பண்ணணும், அது ஆசையாக இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சாரி, இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இப்போ கழுவிட்டு கண்டிப்பாக கழுவுனதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து இங்கே தண்ணி இல்லாத மாதிரி நீங்கள் இதை தொடச்சிக்கணும். தொடச்சதுக்கப்புறம் போஸ்ட் கேராக இப்படி நீங்கள் இதை மூடி வச்சுக்கணும். ஸோ வென் யூ பை இட் செல்ஃப் யூ வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 ரேசர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் செட்டில் வரும். பிளேடு வந்துட்டு துருப்பிடிச்சு போகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் வந்துட்டு இல்லை ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் தூக்கி வீசுகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் லைட்டாக துருப்பிடிச்சிட்டாலும் டக்குன்னு தூக்கி வீசிடணும். ஸோ தட்ஸ் இட்.